ஆமா ரோஹிணி, கொஞ்சம் பொறுமையா இரு. மாப்பிள்ள வந்துருவாரு. அக்கா, மாமாவால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏதோ மன வருத்தத்துல போயிருப்பாரு. கண்டிப்பா என் புருஷன் கூட்டிட்டு வந்துருவாரு பாரு. ஏய், உன்னை பாக்க பாக்க எனக்கு கோவமா தான் வருது. உன்னால ரோஹிணி எப்படி கலங்கி நிக்கிறா பாரு. நீ மட்டும் கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எங்க போயிட்டீங்க? உங்களை காணோன்னு நான் பதறி போயிட்டேன். சொல்லாம கொல்லாம எங்க போனீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அப்படி இல்ல ரோகு, நீ ராத்திரி ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சிட்டு இருந்த. அதுவும் இல்லாம லேட்டா தான் தூங்குன. நீ அசந்து தூங்கிட்டு இருந்ததுனால நான் உன்கிட்ட சொல்லாம போயிட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அழாத ரோகு, அதான் நான் வந்துட்டேன்ல. எங்க அப்படி எங்க தாங்க போனீங்க? போன கூட எடுக்கல. அது வந்து அது ஏமா அப்படி சொல்ல தயங்குறீங்க? அப்படி எங்க தான் போனீங்க சொல்லுங்க. ஆமா, ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை செஞ்சிட்டு இருந்தார். என்னது? ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தாரா? ஆமா மாமா, அங்கிருந்து அவரை கூட்டிட்டு வரேன். என்னங்க இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணீங்க? சித்தி திட்டினதால இந்த முடிவு எடுத்தீங்களா? அப்படிலாம் இல்ல ரோகு. இவ்வளவு நாளா வெட்டித்தனமா இருந்துட்டேன். இனிமேலும் அப்படி இருக்க கூடாதுன்னு தான் நான் வேலைக்கு போனேன். பாத்தியாக்கா, இப்பவும் உன்னை அவமானப்படுத்திட்டு தான் வந்திருக்கான். ஊர்ல நீ ஒரு விஐபி, 4 பேர் மதிக்கிற இடத்துல இருக்க, ஊர் தலைவராவும் இருக்க. இவ ஹோட்டல்ல போய் சர்வரா இருந்தா உனக்கு தானே அசிங்கம். சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏற்கனவே நீ பேசினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. மாப்ள, என் தங்கச்சி பேசினது ரொம்ப தப்புதான். அதுக்காக இப்படி ஒரு முடிவெடுப்பீங்களா? நீங்க பண்ணது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் இதுவரைக்கும் பெருசா வேலைக்கு போனதில்ல. எனக்கு பெருசா எந்த வேலையும் தெரியாது. உடனே கிடைச்சது இந்த வேலை தான். உடனே நான் வேலைக்கு போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு கிடைச்சது என்னவோ இந்த வேலை தான். இந்த வேலை ஒண்ணு கேவலமான வேலை இல்லையே. நான் ஒன்னும் திருடல, பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல, நேர்மையா உழைக்கிறேன். என்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. போக போக பழகினாத்த. மாப்ள, நானும் இந்த வேலையை கேவலமா சொல்லல. என் தங்கச்சி பேசினதுனால சங்கடப்பட்டு நீங்க அந்த வேலைக்கு போயிருக்கீங்க. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்லத்த, எங்க இருந்தாலும் மானம் மரியாதை கௌரவத்தோட இருக்கணுங்கிறத நான் லேட்டா தான் உணர்ந்தேன். அதான் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே எனக்கு என் மனைவிக்கு ஆகிற செலவை நான் மீனாட்சி அம்மாட்ட கொடுத்துறேன். நீங்க ஏத்துக்கணும் அத்த. ஏன் மாப்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? சந்திரா பேசினதை விட நீங்க பேசுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்த, நான் யாரையும் காயப்படுத்தணும்னு இப்படிலாம் பேசல. என் திருப்திக்காக நீங்க வாங்கிக்கணும் அத்த. பிளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய், ஏண்டி மோசம் போயிட்டோம்? பதறாம சொல்லு. உன் பெரிய பொண்ணு ரோகிணி இருக்கால, அவ நம்மள ஏமாத்திட்டு இருக்கா. என்ன உளர்ற? அவ எதுக்காக நம்மளை ஏமாத்தணும்? அவ இப்ப கர்ப்பமா இருக்கா, தெரியுமா? நிஜமாதான் சொல்றியா? அவ கர்ப்பமா இருக்காளா? சத்தியமா அவ கர்ப்பமா தான் இருக்காக்கா. உனக்கு எப்படி தெரியும்? நான் இன்னைக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தரை பார்க்க ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தேன். அங்க ரேவதியும் ரோகிணியும் இருக்கிறத பார்த்தேன். அப்பதான் ரோகிணி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். சந்திரா,
நீ சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரோஹிணி கர்ப்பமா இருக்கிறத நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாளா? அக்கா, எனக்கு கொஞ்ச நாளாவே அவ மேல டவுட் இருந்தது. 2-3 தடவை வாந்தி எடுத்தால, அது சாதாரண வாந்தி இல்ல, அவளுக்கு வந்தது கர்ப்ப வாந்தி தான். அத நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காக்கா அவ. ரோஹிணி இதை எதுக்கு நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும்? என்னக்கா புரியாம பேசுற? அவளுக்கு குழந்தை பிறந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு சாமியார் சொல்லிருக்காருல்ல. அதனால நீயும் ரோகிணிக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொன்னல, அதனாலதான் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க. வர வர இந்த வீட்ல யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஸ்கேன் ரொம்ப நல்லா இருக்குமா, அண்ட் growth-உம் நல்லா இருக்கு. சோ நோ நீட் டு worry. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஹீமோகுளோபின் கொஞ்சம் கூடணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியா கீரை காய்கறிகள்லாம் சேர்த்துக்கோங்க. டயட்டிஷியன் கிட்ட டயட் சார்ட் வாங்கிக்கோங்க. அப்புறம் சில டேப்லெட்ஸ்லாம் சேர்த்திருக்கேன், அதையும் கரெக்டா சாப்பிடுங்க. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன பாருங்க.